ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிறுகீரை பருப்பு கடையில் எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம பாரம்பரிய முறையில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கீரைனாலே ரொம்ப ஸ்பெஷல், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது, டைஜஷன் பவர் நல்லா கொடுக்கக்கூடியது. நான் இன்றைக்கி கீரை குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு 4 முறை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சிறுகீரை கூட சேர்க்குறதுக்காக 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம் பருப்பு, 3 தக்காளி, 2 வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பழுத்ததாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. க்ரீன் கலர் பச்சை மிளகாய் சேர்க்குறதை விட பழுத்ததாக ரெட் கலரில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ வாஷ் பண்ணி பருப்பு எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வைக்கலாம் தேவையில்லை, லைட்டாக வாஷ் பண்ணி சேர்த்தா மட்டும் போதும். ஒரு 2 முறை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, பருப்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழுத்த பச்சை மிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 தக்காளியை நான் இதில் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்குறப்ப தான் இந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கீரையை நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி மேலே வரும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கீரை சேர்த்துருக்கனால அதுலேயே நிறைய தண்ணி வருங்க. தண்ணி இன்னும் நிறைய சேர்க்கும்போது தண்ணியாகிடும், கீரை கெட்டியாக இருக்காது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். உங்களோட குக்கரோட விசிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு 5 விசில் விட்டால் தான் வேகும். அதுபோல் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இப்போது தனியாக ஒரு கல் சட்டி எடுத்துக்கிட்டு எடுத்திருந்த இந்த பருப்பு கீரையை எல்லாத்தையும் நம்ம இந்த கல் சட்டியில் சேர்த்துக்கலாம். தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த பருப்பு கீரை இதெல்லாம் மட்டும் நம்ம இந்த கல் சட்டியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கடையணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தண்ணி மட்டும்தான் தனியாக இருக்குது. இப்போது இந்த பருப்பு எல்லாம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் ரவுண்டாக கடையிறப்ப நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. எல்லாம் தூளாக கடைஞ்சாச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. 2 காலுக்கும் கேப்பில் சென்டராக வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து கடைஞ்சிங்கன்னா நல்லா கடையே வந்துடுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துட்டோம். பாருங்கள், இது போல் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அந்த தட்டி வச்ச பூண்டு சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இந்த பூண்டு ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வைங்க. பாருங்கள், ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இந்த பூண்டு சேர்க்கணுங்க. பூண்டு சேர்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும்.
அவ்வளோதான், நமக்கு அடைஞ்சி வச்சுருக்க இந்த கீரை பருப்பு கூட இதை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சிறுகீரை பருப்பு கடையில் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வியூஸ். பாய்.